ஏசாயா அருமையாக சொல்லுகிறார். So Isaiah speaks wonderfully about chapter 29 எடுத்தீங்கன்னு சொன்னா, if you turn your Bible to chapter 29 verse 13 ல இருந்து பார்க்கும் பொழுது, verse 13 onwards, அங்க எப்படியா தொடங்குகிறது? it starts like this. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து, these people come near to me with their தங்கள் mouths உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், and honor me with their lips, ஆனா அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி but their இருக்கிறது. hearts are far from me. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. The worship of me is based on merely human rules they have been. என்ன சொன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் யெகோவான்ற நாமத்தை உச்சரிக்க பயந்தவங்க தான். Once upon a time they were so scared to pronounce the name Jehovah. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருந்தவர்கள். They were so boasting themselves, our God is a great and mighty God. ஆனா ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, after a little while if you listen, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாமத்தை குறித்து அந்த நாமத்தின் மேல இருக்கிற விசுவாசம் குறைந்து போய் விட்டது. slowly later after day by day you can see the faith that they have in the name. இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடமைக்காக தேட so ஆரம்பிச்சாங்க. that now they started to do it as a duty. இப்போ நம்மளுடைய வாயில அப்படி யெகோவான்ற நாமம் கடமைக்கு தான் உச்சரிக்கப்படுது. even in our life we just use it for the namesake, isn't it? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். just understand this. உண்மையிலேயே for sure இன்றைக்கு நாம் அவருடைய நாமங்களை யூஸ் பண்றோம். today we are using his ஆனா name, இன்றைக்கு அந்த நாமத்துக்கு பின்னாடி இருக்கிறத உணர்ந்து நாம சொல்றது இல்ல. so we don't think about the power and whatever maybe அந்த உச்சரிக்கிற அந்த நாமம் என்பது ஒரு சர்வ சாதாரண நாமம் கிடையாது. when we pronounce that name, it's not an ordinary name that இன்றைக்கு you நம்முடைய pronounce. வாயில இந்த வசனம் சொல்லுகிறபடி உதட்டிலிருந்து தான் அந்த நாமம் வருது. so as it says in their lips they pronounce this name. அது உள்ளத்திலிருந்து வந்தால் அந்த நாமத்துக்குரிய கனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்கிறவர்களாய் இருப்போம். if the same name comes from a heart, then we honor the Lord, the great God. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. the God says like this. தொடர்ந்து அதே அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை காண்பிக்கிறார். so in the same chapter God shows the Israelites people. 15வது வசனத்தில் சொல்லுகிறார் verse பாருங்க. 15 if you read, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரிகளை அந்த காலத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. woe to those who say great depths to hide their plans from the Lord, who do their work in darkness and thick, who sees us, who will know. இப்போ அவங்களுக்கு என்ன புரியாம போயிட்டுன்னு சொன்னால், தங்களுடைய தேவன் யார் என்றதை அவங்களால என்ன செய்ய முடியல, மறந்துட்டாங்க. now what they couldn't understand is they don't know who their God is and what their name is calling it. நாம் ஒளிப்படத்துல செய்த யார் பார்க்க போறா? so whatever we did in the darkness, அதெல்லாம் யார் இனி அறிய போறா? who will know that? அவங்களுக்கு தெரியல. they don't know that. சங்கீதம் 139ல வாசிக்கிறோம். in Psalms 139 ஆமென். we see, நாம பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவருடைய கரம் நம்மளை பிடிக்கும். even we go to the ends of the earth, his hand is there. அவர் தாயின் கருவில உருவாக்குறதுக்கு முன்பாகவே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் பார்த்து விட்டது என்று so வசனம் God's சொல்லுகிறது. eyes have seen when before we conceived in mother's womb. அவருக்கு மறைவாக நான் எங்க ஓடுவேன் என்று கேட்கிறார் we சங்கீதக்காரன். cannot to hide from him where I can run. That's how he says. அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன தெரியல என்று பாருங்க. so today what ஜெபிக்கிற உண்மைதான். we pray, that's true. ஆனா அந்த நாமத்துக்குரிய அந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய மாட்டோம் என்றும் காண்பிக்க மாட்டோம். today we are not showing or seeing the holy name, the behind that அத name. உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். we are not understanding or ஆகவே realizing தான் those நம்முடைய things. வாழ்க்கையில இப்படி பரிசுத்த குலைச்சல்கள் காணப்படுகிறது. that is the reason in our life sometimes we see that the சேர்ச்சுக்கு வந்தா நல்ல பரிசுத்தம் தான். when we come to church, சேர்ச்சுக்கு வரும்போது நல்ல பரிசுத்த வார்த்தைகள் தான் வருது. when we come here we speak holy words. ஆனா எல்லா மற்ற இடங்களில, but other places, நீங்க இருக்கிற இடம், wherever பழகுற you இடம், live, wherever you work interact, பண்ற இடம், wherever you work, உங்க பரிசுத்த வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வருது. whether you have the holy words from your உங்க mouth, பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கறாங்களே இல்லையோ, whether your people are என்னை nearby you பார்க்கிற sing or not, பரிசுத்த நாமம் ஒருவர் உண்டு. there is a holy name who is என்னை looking at காண்கிற you. ஒரு தேவன் உண்டு. there is a God who looks at us. ஆமென். வசனம் சொல்லுகிறது, the Bible says, நீதிமான்கள் பேசுகிறதை அவர் உற்று கவனிக்கிற தேவன். he says that when the righteous speaks each other, God சுவர்கள் listens அவருக்கு to it. சாட்சி சொல்லுமா? so even the walls will give நல்லா the புரிந்து கொள்ள testimonies. வேண்டும். just அப்ப understand நம்ம this. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளில கூட நம்ம பரிசுத்த குலைச்சலாக்க முடியும். even every word that we speak we may defile his name. தொடர்ந்து 16வது வசனம் சொல்லுகிறது. verse 16 if you continuously if you read, பாருங்க, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். so how upside down you are thinking are. அதுல சொல்லும்போது பரிதாபமா சொல்றாரு பாருங்க. so pathetic when you read. குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? can the pot says the potter that you what you know. என்ன சொல்றாரு? குயவன் களிமண்ணுக்கு சமானமா எண்ணப்படலாமோ என்று so கேக்குறாரு. where the potter can think equally to the pot. குயவன் தான் களிமண்ணால என்ன களிமண் எடுத்து என்ன செய்வான்? பாத்திரங்களை வணைந்து கொள்ளுவான். potter is the one who know perfectly he takes ஆனா the pot. பாத்திரங்களை வணைந்து கொள்ளுகிற அந்த குயவனை இந்த களிமண்ணுக்கு ஒப்பிடலாமா? முடியாது. we cannot compare the potter with the clay. You cannot compare with them. அங்க நான் வசனம் சொல்லுகிறது தொடர்ந்து. but the verse says, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து.
So that the creation that was looking at the அவர் என்ன உண்டாக்கினதில்லை. you haven't made me. உருவாக்கப்பட்டது என்னை உருவாக்கினதை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ என்று The கேட்கிறார். creation was not created looks at, he doesn't know anything. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Today we children of God அப்ப அவருடைய நாமத்துக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய சுபாவங்களை, அவருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருபோதும் மறக்க கூடாது. So we should not forget this. Behind his name, what is his character, what is the power, what is the ability he can do? We should not forget that. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல. God says in this place. நாம் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது, So when we say that அது your name be hallowed, உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரமல்ல, it's not the word that உங்களுடைய pronounces from the வாழ்க்கையிலும் lips. என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்து வர வேண்டும். It should come from your life உங்களுடைய and my வாழ்க்கையிலும் life. என்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நாமத்துக்கு ஏற்ற பரிசுத்தம் வெளிப்பட In வேண்டும். your life and my life, we should reveal such kind of நல்லா holiness. புரிந்து கொள்ளுங்க. Just understand என்னுடைய this. வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் In your life and my அவருடைய life, நாமத்துக்கு ஏற்ற பரிசுத்தம் வெளிப்படும் பொழுது, when there is a holiness that he likes, when it started to come out அன்னைக்கே from us, பதில் அந்த ஸ்பாட்டிலே பதில் வந்துட்டு on the same day, on the same spot, you will receive அந்த the answer. ஸ்பாட்டிலே உங்களுக்கு பதில் வந்துரும். On the same minute, you will receive the answer. ஏனென்று சொன்னால் The reason அங்கே is மாறுபாடான காரியம் கிடையாது. there is no such kind of ஏன்னு சொன்னால் அவருடைய unrelated things. நாமத்துக்கு ஏற்ற மகிமையை நீங்க உங்க வாழ்க்கையில காண்பித்துக் Because you கொண்டிருக்கிறீங்க. are showing the glory that from your life, what he is expecting from us. மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். So he gives his promise to again, he says, I will glorify my holy name. மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. He's saying again to the Israelite people. இவ்வளவு நாளும் உங்களுடைய மத்தியில இந்த நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டிருந்தது. So for all these times, this name has been பரிசுத்த defiled. குலைச்சலாகி It கொண்டிருந்தது. has been defiled. My holy name is ஆனா defiled. மறுபடியும் நான் அதை என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த போகிறேன். So he says that I'm going to holify or அதுக்காக hallow. ஆண்டவர் வர்க் பண்றாரு. That's what God is அந்த working for. அதிகாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க. The whole chapter, ஆண்டவர் if you கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்கிறார். He says that he will take up the stony heart உள்ளத்துல and give the புதிதான heart of ஆவியை flesh. வைப்பேன் என்று He சொல்லுகிறார். says that I will renew the ஆமென். heart. அவருக்கு இப்ப தேவை என்னன்னு சொன்னார்? All he wants is, அந்த ஜனங்கள் மத்தியில அவர் பரிசுத்தப்படணும். so in the spite of all those சொன்னால் people, அவர் he should be, his name is holy. He is அந்த a holy ஜனங்கள் name. மத்தியில அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தினார். So in spite of all these people, his அவருடைய name should be கிரியைகள் holy. தொடர்ந்து அந்த ஜனங்கள் மத்தியில வெளிப்பட்டு கொண்டே So இருக்கும். his action should be revealed in among all those people. ஆகவே தான் ஏசாயாவில் சொல்லுகிறார். That is the reason if you read in Isaiah. 29வது அதிகாரம் 29 verse 13 வாசிக்கும் பொழுது, So Isaiah chapter 29 verse 13. 22 and 23 வாசிக்கலாம். Also let's read verse 22 and 23. இதை உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. So you can take this as a promise for you. ஆமென். இந்த நேரத்தில் வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் Therefore this is what the Lord who redeemed யாக்கோபின் Abraham வம்சத்தை குறித்து, says to the descendants of இனி Jacob. யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, No longer will Jacob இனி be அவன் ashamed. முகம் செத்து போவதில்லை. No longer his face be grown நல்லா pale. புரிந்து கொள்ளுங்க. ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். He says two things. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. No longer will Jacob be இனி ashamed. அவனுடைய முகம் என்ன செய்கிறது இல்லையா? செத்து போவதில்லை No என்று longer சொல்லுகிறார். will their face be grown இப்ப சில pale. நேரங்களுடைய நம்ம முகமும் என்ன செய்யுது? சில இடங்களுக்கு முன்பாக வெட்கப்படும் பொழுது செத்தவர்களை போல நாம் நினைக்கிறோம். Even in sometimes when we are ashamed in front of many people, our face also become pale. ஆண்டவர் சொல்றாரு, God says, நான் இனி உங்களுடைய நாமத்தை வெட்கப்படுத்த போறது he இல்ல. says, I will no longer make your name like யாக்கோபே, that. இனி நீ வெட்கப்பட்டு போறது He இல்ல. says, Jacob, you are not இனிமேல் ashamed. நீ ஆட்களுக்கு முன்பாக என்ன செய்ய போறது இல்ல? உன்னுடைய முகம் செத்த முகமா இருக்க போறது So he இல்ல. says, before any other people, your face won't be Verse compared. 23 சொல்லுகிறார், Verse 23 it says, அவர் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது when they see among them their children, their என் works of hand, நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். so they will keep my name holy. யாக்கோபின் பரிசுத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி They will acknowledge the holiness of the holy of இஸ்ரவேலின் தேவனுக்கு Jacob. பயப்படுவார்கள். They will stand in awe of God of ஆமென். நன்றாக Israel. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. Just understand this. ஆண்டவர் நம்மிடத்தில் பார்த்து சொல்லுகிறார், God is looking at us and saying நாம் this to இன்றைக்கு you. நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம் என்று So when சொன்னார். we holify our ஆமென். name, உதட்டினாலே ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று it's அல்லாமல் not just our lips we saying, Lord, உங்கள் let your name be வாழ்க்கையில holified. தேவனுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் நாம் உதறிவிட்டு So when we take away all the unwanted things உங்களுடைய from our வாழ்க்கையை life, வாழ்க்கையை சரி செய்யும் பொழுது when we set apart your life and my life, இதுவரைக்கும் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறது உண்மைதான். see, it's until that you take அவருடைய his நாமம் name. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மாற்ற முடியாது. His name is given to you, that cannot be changed. That's ஆமென். right. அது வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற நாமம். Because his name has been promised to us. ஆமென். அந்த வாக்கு தத்த நாமத்துக்கு பின்னாடி ஆசீர்வாதங்கள் உண்டு. Behind that promise there is ஆனா a இன்னைக்கு blessing. வரைக்கும் நாம் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். But until now we are shamed. செத்தவனை போல இருக்கிறோம் என்று Until சொன்னார். now we are like a dead இன்றைக்கு நான் person. நீங்கள் செய்ய வேண்டிய Today காரியம், yourself and myself have to do ஆண்டவரே this என்னுடைய one. வாழ்க்கையில உங்க நாமத்தை Lord, even my பரிசுத்தப்படுத்துங்க. life, Lord, let your name be glorified, Lord. ஆமென். இதைத்தான் நாம கேட்க வேண்டும். This is what we're going to ask to John the chapter Lord. 12 verse 28 ல வாசித்தீர்கள் என்று So, சொன்னார். John chapter 12 verse 28
need you இயேசு to கிறிஸ்து see. இப்படியாய் ஜெபத்தை சொல்லுகிறார். Jesus Christ makes the பிதாவே prayer உம்முடைய like this. நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, glorify thy name, Lord. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். Lord, glorify your name, Lord. he வசனம் says. சொல்லுகிறது. Wise word அப்பொழுது says, then மகிமைப்படுத்தினேன், I will glorify. இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. I have glorified it and will glorify it again. இன்றைக்கு இந்த It இடத்திலே says. கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். People who came here, I நீங்க just யாரா said to இருந்தாலும் you, பிரச்சனை whomever கிடையாது. you may be, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பிரச்சனை however may கிடையாது. be the person you may நீங்க be, யாருடைய நாமத்தை நோக்கி இந்த நேரத்துல on கூப்பிடுறீங்க? which name you are யாருடைய looking at him, நாமத்தை நம்பி இந்த இடத்துல on வந்திருக்கிறீங்க? which name you have trusted ஆமென். and came யாருடைய here, நாமத்தை நீங்க நம்புறீங்க? on you, which name அந்த you நாமத்துக்கு believe. முன்பாக சொல்லுகிறேன், Before that name I அந்த say, நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். in that name, if you want your life உங்க be a வாழ்க்கையில blessed life, பரிசுத்தத்துக்கு இடம் கொடுங்க. you need to allow for the அவர் holiness. விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்க நேசிங்க. You need to love the holiness that ஆமென். he உங்களுடைய likes. வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் So இருக்கட்டும். you should, your life should have a set ஆமென். apart ஒரு life for his முன்மாதிரியான ஒரு holiness. ஜீவியம் இருக்கட்டும். Before him there should be another ஆமென். life. அப்பொழுது Then உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் your face and my face, பிரகாசிக்கும். it will shine. ஆமென். செத்து போறதில்லை. It won't die. உங்களுடைய முகத்துல In your face, அவருடைய பிரகாசத்தை பார்க்க you can முடியும். see the shining ஆமென். of the Lord. போகிற ஜனங்கள் மத்தியில, When you go among the பேசுகிற people, ஜனங்கள் மத்தியில, when you speak among the ஆமென். நீங்க people, நிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக when you stand before the நீங்க தலை people, குனிந்தவர்களாக அல்ல, your face will not put தலை down. நிமிர்ந்தவர்களாக நிப்பீங்க. As a lifted தலை high, நிமிர்ந்தவர்களாக நிக்க you பண்ணுவார். will, God will make தலை you like that. நிமிர்ந்தவர்களாக நிக்க God பண்ணுவார். will make you like உங்களை that. பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். God is looking at you and தலை saying this. நிமிர்ந்தவர்களாக உங்களை நிக்க பண்ண God will make விரும்புகிறேன். your heads up. தலை நிமிர்ந்தவர்களாக நிக்க பண்ண God will விரும்புகிறேன். make your heads up. தலை நிமிர்ந்தவர்களாக நிக்க பண்ண God will make your விரும்புகிறேன். heads up. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் செய்ய Today you வேண்டியது, and sir, myself, I have to do this one. நம்முடைய இருதயங்களை From our bottom of our heart, தாழ்த்த வேண்டும். we need to submit ourselves. ஏதாவது விதத்துல Somehow or other way, அவருடைய நாமம் பரிசுத்த if குலைச்சலாக்கப்பட்டிருந்தால், his holy name has been defiled any other way, we want to surrender. we want to surrender to the Lord. நாம் அதை சரண்டர் பண்ண வேண்டும். So we need to surrender ourselves. நாம் சரண்டர் பண்ணினால் போதும். If we surrender, that should be fine. நிச்சயமாக For sure. நிச்சயமாக For sure. உங்களுடைய வாழ்க்கை In your life, வெட்கப்பட்டு போறதில்லை. you will not be ashamed. வெட்கப்பட்டு You will போவதில்லை. not be put to shame. கனத்தை பாப்பீங்க. You will see the honor.